அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறையாக உள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவினின்று விடுவித்து அவர்களது பஞ்சத்திலும் உணர்வுகின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் விதைக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திரு இருதயத்தை நினைவு கூர்ந்து அதிலிருந்து வருகின்ற இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் உணர வேண்டிய ஆற்றலை கொடுக்க வேண்டியதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் இந்த திருப்பலியை நன்றி வழியாக ஸ்டடி கிளாஸ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு இறைவன் ஆசீர்வாதத்தை பொழிய வேண்டுவதற்காகவும் தொடர்ந்து அவர்களை காத்து வழிநடத்த வேண்டுவதற்காகவும் நேரத்தை சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் மேரி ரொசரி அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேரி ஜோஸ்பின் சைமன் மற்றும் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சகாயராஜ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இறைவன் எல்லோருடன் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டுவதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் குரியன் ஒத்தோ பிரான்சிஸ் பெல்லேரா, கேசி அலெக்சாண்டர், வச்சபரம்பில் அருண் ஆந்தோனி அவருடைய ஆண்களிடத்திற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதேவேளையில் உங்களுக்கு ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் இறைவன் உங்களோடு உடனிருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டுவதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பிற்கு சகோதர சகோதரிகளை உரிய மரணை நிகழ்வுகளை கொண்டாடும் அத்தொழில்களுக்குள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வைத்து நம் பாவங்களை மன்னித்த நிலையை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Great.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, பலர் உலக சார்ந்த முறையில் பெருமை அளித்துக் கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கிறேன். அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கிறேன். இப்போதும் ஒரு அறிவிலியை போன்றே பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் தான். அவர்கள் இஸ்ரேலரா? நானும் தான். அவர்கள் ஆபிரகாமின் வழிமரபினரா? நானும் தான். அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா? நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே. இங்கும் நான் ஒரு மதீனனாகவே பேசுகிறேன். நான் அவர்களை விட அதிகமாக பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிலுவையில் அடைப்பட்டேன். கொடுமையால் அடிபட்டேன். பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லெறிப்பட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஒரு இரவும் பகலும் ஆழ்கடலில் அலறுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் கார்களாலும் இடர்கள், கள்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள். இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை கண் விழித்தேன். பசி தாகமுற்றேன். பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன். ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரைப் போல் ஆவதில்லையா? யாராவது பாவத்தில் விழுந்திருந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் வலிமையை பற்றியே தான் நான் பெருமை பாராட்ட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இடுக்கணில் நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கணிலிருந்து நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பதிலுரை. ஆண்டவர் இடுக்கணிலிருந்து நீதிமான்களை விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமித்து
அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுத்து காத்தார். அல்லேலூயா 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 உள்ளத்தோர் பேசு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயுவினுடைய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கட்டவிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப் போனால் உங்கள் உடல் இருளாய் இருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாய் இருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் அனைவருமே வெள்ளிக்கிழமையில் ஆண்டவர் இயேசு இதயத்தை நோக்கி நம் நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். இந்த நாளில் இறை வார்த்தையானது நாம் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இறைவனுடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய செல்வம் எங்கிருக்க வேண்டும், நம்முடைய கண் அல்லது நம்முடைய பார்வை எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்ற நற்செய்தி வாசகம் என்று கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம் நல்ல கவனிச்சுங்களா? முதல் வாசகம் என்ன ஆச்சு? ஒரு மனுஷன் புலம்புறாரு. என்ன புலம்புறாரு? நான் எத்தனை தடவை அடிபட்டேன், எத்தனை தடவை எனக்கு கொண்டாங்க, எத்தனை தடவை எனக்கு கலந்து கிழிச்சாங்க, எத்தனை தடவை நான் சிறையில் அடைச்சாங்க அப்படின்னு புலம்புறாரு. இதெல்லாம் எதுக்கு படணும்? அதுக்கு முன்னால் ஒரு பாட்டை நிறைய சென்று சொல்றாரு. எப்போல்லாம் தன்னைத்தானே பெருமைப்படுத்த வேண்டும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை சொல்லியிருப்பாரு. நம்மளோட ஒரு வார்த்தை சொல்றது மட்டும் படிக்க பாருங்க. நீங்கள் முதல் வாசகம் கொரிந்தியர்கள் 2வது திருமுகத்தில் எடுக்கப்பட்டது 11வது அதிகாரம் 18வது வசனத்துல இவ்வாறு கூறப்படுகிறது. நான் பெருமை பாராட்ட துணிந்து இருக்கின்றேன், இப்போதும் ஒரு அறிவியை போன்றே பேசுகின்றேன். எப்படிப்பட்ட அறிவாளி கிடையாது, அறிவிலியாக இருக்கின்றேன். எப்போது நான் பெருமையாக என்னை பற்றி பெருமையாக பேசுகின்ற பொழுது நான் எப்படி இருப்பேன்? அறிவு இல்லாதவனா இருப்பேன். அதை சொல்லிட்டு சொல்றாரு, நீ யூதனா நானும் யூதன் தான், நீ கிரேக்கனா நானும் கிரேக்கன் தான். உனக்கு எப்படி வழி இருக்குமோ அதே போல எனக்கு எப்படி இருக்கும், அதே வழி எனக்கு இருக்கும். முதல்ல சாடைகின்ற அந்த போலி இறைவாக்கினர்களை குறித்து, அதனை
பற்றிக் கொண்டே இருக்கிறேன். நான் பெறுகிற வார்த்தையை அது ஆண்டவரை என்னுடைய வார்த்தை நான் ஒழுங்க வேண்டும். நான் பெற்றுக்கொண்ட இறைவனை மற்ற எல்லாருக்கும் ஒழுங்க வேண்டும். அதற்கு எனக்கு என்ன பரவாயில்லை. என்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் இருக்கிறது. அதே போல உங்களுக்கும் பல துன்பங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் நம்புகின்ற இறைவன், நம்மை காக்கின்ற இறைவன் நம்மோடு உடனே இருக்கின்றார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் எப்படி இறைவனை முழுமையாக பற்றி கொண்டிருந்தேனோ அதே போல நீங்களும் பற்றி கொண்டிருங்கள், இறைவனை மீது நம்பிக்கை கொண்டிருங்கள் என்பதைத்தான் இந்த ஒரு வாசகம் நமக்கு தெளிவாக கொடுக்கப்படுகின்றது. அதே போல எப்போதெல்லாம் தன்னை பற்றி பெருமையாக பேசுகின்றாரோ அல்லது யாரெல்லாம் தன்னை பற்றி பெருமையாக பேசுகின்றாரோ அவர்கள் அறிவை இழந்தவர்களுக்கு சமம் என்பதையும் தன்னைத்தானே கூறி நமக்கு ஒவ்வொருவருக்கும் எடுத்துரைக்கின்றார் அவர்களையா. இறைவனை பற்றி கொண்டிருக்கின்றனர். நாம் பிறருக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் இறைவனின் முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டிய ஆற்றலை வல்லமை நமக்கு பொழிய வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அவருடைய இறுதியில் சொல்வது போல நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் வலுவின்மையை பற்றியேதான் நான் பெருமை பாராட்ட வேண்டும். நாம் எதை பற்றி பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கின்றோம்? என்னுடைய செல்வத்தை பற்றி பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கின்றோம் அல்லது என்னுடைய பெயரை பற்றி நான் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கின்றேனா? நாம் சோதித்து பார்ப்போம். அது மட்டுமல்லாமல் திருப்பாடல் 34 அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கூறப்படுவது போல ஆண்டவர் இடுக்கண்களில் நின்று நீதிமான்களை விடுவித்தார். அதே போல கஷ்டங்கள் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருந்து ஒவ்வொருவரையும் விடுவித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை மிக தெளிவாக இன்றைய திருப்பாடலாசிரியரும் அதிகமாக சொல்லுகிறார். அதே போல திருப்பாடலாசிரியர் 34 அதிகாரம் 5 மற்றும் 6 வசனத்தில் கூறப்படுவது போல துணைவேண்டி நான் ஆண்டவரை கொண்டாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார், எல்லா வகைய அச்சத்தினின்று அவர் என்னை விடுவித்தார். இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. எவ்வாறு தாவீது இறைவனின் முழுமையாக நம்பிக்கை கொண்டு என்னை இறைவன் காத்துக் கொண்டிருக்கின்றார், என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அதே விசுவாசம் நம்மிடம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் 5 மற்றும் 6 வசனத்தில் அவரை நோக்கி பார்ப்போர் மகிழ்ச்சி அவர்கள் எழுந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாததில்லை. இதே போல நாம் எப்போதும் இறைவனை நோக்கி நம்முடைய கண்களை உயர்த்தி இறைவனை பார்க்கின்றோமோ அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளங்களில் மகிழ்ச்சி வெளியிடும். அதே வேளையில் நம்முடைய ஜெபங்களும் கேட்கப்படும். இந்த ஏழை பூமிகளை தான் ஆண்டவர்களுக்கு செவி சாய்த்தார், அவர் எல்லா நெருக்கடியில் என்றும் அவனை விடுவித்து காத்தார். அந்த இறைவன் நம்மோடு இருக்கின்றார். அந்த திரு இருதய ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். நாம் அந்த ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கின்றோமா? சற்று நம்மை நாமே சொல்லிட்டு பார்ப்போம். அதே போல நற்செய்தி வாசகத்தில் வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கூறுகின்றார், எங்கே உங்களுடைய செல்வம் இருக்கின்றதோ அங்கே உங்களுடைய உள்ளம் இருக்கின்றது. சற்று நம்மை நாமே சொல்லி பார்த்தோம். இது சின்ன நேரம் நம்ம யோசிக்கலாம். இப்படி வெளியிலிருந்து போகும்போது யோசிக்கலாம், பணம் நிறைய அப்படிதானே யாராவது வந்து எடுத்து விடுவாங்களா அப்படின்னு. அதே போல நம்முடைய செல்வம் எங்கு இருக்கின்றது பார்க்கிறோம். நாம் நம்முடைய செல்வத்தை விண்ணகத்தில் சேர்க்கின்ற பொழுது, நம்முடைய நல்ல காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய செல்வம் விண்ணகத்தில் இருக்கின்றது. அதே போல நம்முடைய பார்வை நல்லதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய கண்தான் உடல் அனைத்திற்கும் விளக்கு. நம்மை பாவத்திற்கு விலகு செய்வதும் கண்தான், நம்மை மீட்பதும் நல்ல வழியில் செய்வதற்கும் நம்முடைய கண்தான். எனவே நம்முடைய நம்முடைய பார்வை நேர்மையான பார்வையாக இருக்க வேண்டிய ஆற்றலை இறைவன் தர வேண்டுமென்றதாக இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். எப்போது நாம் நம்பிக்கையோடு கேட்கின்றோம் அப்போது இறைவன் விடுவார் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இவருடைய ஆசீர்வாதம், இவருடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தபாதா இறைவனின் அன்பை இழந்தபோது அவர் நம்மை எதிர்ப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்து அருள் செய்ய தன் ஒரே மகனை மனிதனாக அனுப்பி அவரது திரு இதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அருள் செய்து வருகின்றார்.
தந்தையிடம் நமக்காக நம்முடைய இறைவனுக்காக இறைவனிடம் கொண்டாடுவோம். நம் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை 14ஆம் லியோ பேராயர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரசை பரப்ப அயராத ஆர்வமுடன் உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திரு படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போம் இயேசுவின் திரு இதயத்தில் சிறப்பான ஆசையை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவைகளில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திரு இதயம் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசையை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும் திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டுவோம். எல்லாம் அந்த பிரசத்தை தந்தார். நேர்மையில் உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நம் மனதோடும் உமது திரு சந்நிதியில் பணிபுரியை ஆசிக்கின்றோம். ஆனால் நாங்கள் இந்த உலக செல்வங்களுக்கு பின்னால் ஓடி பலவீனர்களாக பாவத்தில் விழுந்து உமது திருமகளின் இதயத்தை புண்படுத்தியிருக்கின்றோம். உமது பேரன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையுமே மன்னித்து உமது திருப்புள் நாங்கள் எழுப்பிய எங்கள் மன்றாட்டுகளுக்கு உன் திருமகன் இயேசு செவி சாய்ப்பினாக இதெல்லாம் உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன். தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கையின் மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கையின் மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் இறைந்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன். என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன். தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாணிகளை எல்லாம் தந்தையாக ஏற்றுதான் அப்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவையரத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நம்மாலும் திருவருடைய இதயத்தில் தளர்கிற எம்மை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கடுவாயாக அமையருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
நடந்தது ஏற்றுள்ள எல்லாம் நிறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் விடுதல் ஆழ்வார் என்று செலுத்துவதையாகவே தகுதியில்லை நீ மாவின் கடமை வைக்கக்கூடிய செய்யவா சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையெழுத்தார் புதிதிறக்கப்பட்ட விழாவில் இருந்த ரத்தமும் தண்ணீர் மடிந்தோட செய்தார் இதிலிருந்து திரு அவையின் அடையாளங்கள் வெளிப்பட்டன இவ்வாறு மீன் திறந்த நேரத்தோடு அனைவரும் நிறைவு பெறவும் மீன் கொள்ளை ஊற்றுகளில் மகிழ்வுடன் முகழ்ந்து கொள்ளவும் செய்திருக்கிறார். ஆகவே புனிதமானவர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் நம்மை புகழ்ந்து ஏற்றி முடிவின்றி சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே திவ்யான்மை தூய்மை அடைந்திருக்கும் ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு பை மாறுவார். அவர் பாடுபடவளம் பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதார். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே அவரது கிணத்தை எடுத்து மீண்டும் கிணத்தை கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதார். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவுகள் சதீஷ் எல்லாம் நிலையிலோடு திருவை அன்பு நிறைவேற செய்திருந்தோம். மேலும் உயிர் திறந்ததுடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் கூர்ந்து திருமுகவழியினுள் ஏற்றிடும். ஆண்டவரே எங்கள் அனைவரும் மீது விளக்கமாய் கடவுளின் கணிதாயம் வரையா அவருடைய திருத்துதர்கள் இவ்வுலகில் அனைவரிடம் நாம் நிலையில் வாழ்வில் உங்களது பெற்று ஒன்றோடு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து வரவுள்ள உண்மையை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லா வழிகளாகிய தந்தையே தூயாவினாய் அன்றிப்பில் எல்லா வாழ்ச்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
இறைவனுக்கு நான் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணைந்து சொல்வோம். இதோ இறைவனை இதோ உலகின் பாவங்களை போக்குவர் சிலரை விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். சுமந்து
என்று கூறுகின்றார். யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும். என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரை அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகளிடம் என்றும் இருக்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டு கொள்ள கற்றுக் கொள்வோமா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர்களாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளை ஆசீர்வதித்து ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. விண்ணகத்திற்காவனுடைய செல்வத்தை சேர்ந்து இவ்வுலகு நற்செயல் செய்து விண்ணகத்தில் செல்வம் சேர்ப்பவர்களாக இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. மிக்கவர்களே, உங்களுக்கு தெரியும், இன்று நம்முடைய பங்கிற்கு புதிய பங்கு தந்தை வரையிருக்கின்றார். அவருடைய நியமனமானது மாலை 6 மணி திருப்பலியில் வைத்து புதிய பங்கு தந்தையின் நியமனமானது இருப்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதில் நீங்கள் கலந்து கொண்டு அவருக்காகவும் நம்முடைய பங்குக்காக துதிக்க முடிவுகளை கேட்டுக்கொள்கின்றோம். இதில் நாம் அனைவருமே நம்முடைய வீடு கட்டுமான புதுப்பிக்கும் பணிக்காக இதை நல்ல முறையில் அந்த வேலைகள் நல்ல முறையில் முடிய வேண்டுவதற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்வெளிகளுக்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றுள்ளீரே. என்றும் எரிந்திடும் அருள் மையமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால்